ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 3D மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து எனக்கு இப்போது இந்த இடத்த இந்த கர்வை வந்து எனக்கு ஆஃப்செட் பண்ணணும். நான் இப்போ ஆஃப்செட் பண்ணுறேன் பாருங்கள். இது செலக்ட் பண்ணிவிட்டேன், ஓகே கொடுத்துறேன். இப்போது எந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் வந்து இப்போது இதில் அவுட் சைடுன்னு கொடுத்துருக்கேன். அவுட் சைடுன்னு கொடுத்தா பாருங்கள், இங்கெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆஃப்செட் ஆகாது. இதே வந்து நீங்கள் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா, இப்போ எனக்கு இது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், ஒரு 4 mm வேணும் அப்படின்னா என்னால் ஆஃப்செட் பண்ண முடியாது. மினிமம் வந்து இதை வந்து 3 mm தான் ஆஃப்செட் பண்ண முடியுது உள்ள. அப்போது எனக்கு வந்து 5 mm நான் எப்படி ஆஃப்செட் பண்ணுறதுன்னா, நம்ம அதுக்கு வந்து ஒரு ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி ஆஃப்செட் பண்ணுறது அப்படின்றது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டூல் பார்த்து தான் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன டூல் பார்த்துனா, மில் டூல் பாத்தில் வந்து மல்டி ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட் கர்வ் அப்படின்னு ஒரு டூல் பார்த்துருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டூல் கேட்கும். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப அக்யூரசி அதிகமாக வேணும் அப்படின்னா சின்ன டூலாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ரேடியஸ்லாம் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். இருக்கிறதுலே சின்ன டூலாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பேட்டர்னில் வந்து ப்ரொஜெக்ஷன் எந்த கர்வை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினிங் ஜாமெண்ட்ரி எந்த இடத்துல உங்களுக்கு மிஷினிங் ஆகணும்னு கேட்கும். அதில் வந்து சும்மா இந்த கீழே இருக்கிற அந்த ஏரியாஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கட்டிங் சைடு உங்களுக்கு எந்த சைடு கட்டிங் ஆகணும், லெஃப்டா ரைட்டா சென்டரான்னு கேட்கும். நம்ம வந்து இப்போ ஆஃப்செட் தான் பண்ண போகிறோம், அதனால சென்டரே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அக்யூரசி அதிகமாக வேணும் அப்படின்னா இங்கே வந்து டாலரன்ஸில் ஒரு மைக்ரான் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து அக்யூரசி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூல் ஆக்சிஸ் கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே எதுவும் கொடுக்க தேவையில்லை, எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறதே விட்டுக்குங்க. இன்னொன்று ஒரே ஒரு மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், மிஷினிங் ஜாமெட்ரி ஆஃப்செட். இதுதான் வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆஃப்செட் பண்ண போறீங்கன்றது. இதில் வந்து நான் இப்போ 5 mm ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். அதில் 3 mm தான் மினிமமே அதில் ஆஃப்செட் பண்ண முடிஞ்சு. அதனால நான் வந்து 5 mm இங்கே கொடுத்துக்கிறேன். 5 mm எனக்கு தேவைப்படுது அப்படின்னு. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எதுவும் கொடுக்காதீங்க. இந்த ரன் டூலில் வந்து அட் சென்டர்ன்றதை மாற்றிக்கிங்க. அப்போ தான் டூலோட சென்டரும் அந்த ப்ரொஜெக்ஷன் ஆகிற அந்த கர்வோட சென்டரும் சேமாக இருக்கும். இப்போ இதை கொடுத்துக்கலாம். இதை கொடுத்ததுக்கப்புறம் இதில் பொல்யூஷன்லாம் எதுவும் தேவையில்லை, லிங்க் இன்னும் எதுவும் தேவையில்லை. அப்படியே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டூல் பாத் ஜென்ரேட் ஆகும். இந்த டூல் பாத்தை வச்சு தான் நம்ம வந்து ஆஃப்செட் கர்வ் எடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டூல் பாத்தை வந்து பேக் பிளாட் பண்ணி பார்க்கலாம். பேக் பிளாட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடுது. நமக்கு இப்போ இந்த டூல் பார்த்து இந்த டூல் இதெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது. நமக்கு இந்த கர்வ் மட்டும்தான் நமக்கு தேவை. அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஃபுல்லாக ஓடி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் டூல் பாத் ஜாமெட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ அந்த லெவலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சேவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இது நமக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த டூல் பாத் நமக்கு தேவையில்லை, இதை டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் இது டூல் பாத் கிடையாது. இதுதான் நம்ம வந்து இந்த லெவல் ஃபைலில் சேவ் பண்ண அந்த டூல் பாத்தை வந்து நம்ம கர்வா மாற்றி வச்சிருக்கோம். இதில் நமக்கு தேவையில்லாததெல்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே. இப்போது டெலீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆஃப்செட் ஆகி கரெக்டாக இருக்கும். 5 mm ஆஃப்செட் ஆகிருக்கும். இது வந்து நம்ம இது பார்க்க தான் டூல் பாத் மாதிரி இருக்கும், ஆனால் இது டூல் பாத் கிடையாது. இது வந்து அந்த கர்வ் தான். இது கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு ரெட் கலர் வச்சுக்கலாம். திக்னஸ் வேணுனாலும் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண கர்வ் வந்து கரெக்டாக இருக்குது. இது கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து சும்மா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இந்த லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே செலக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த கார்னர்லையும் கரெக்டாக இருக்கான்னு செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
சும்மா இது ஒரு செக்கிங்காக தான். கரெக்டாக இந்த லைன் மட்டும் செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து தப்பாக க்ரியேட் ஆகிடுச்சு. அதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனும் இந்த ஆஃப்செட் ஆன லைனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்டர்செக்ஷன் ஆகிருக்கும். இப்படி ஆயிருந்தா கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கரெக்டாக ஆகலை. நான் உங்களுக்கு கரெக்டாக வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு கரெக்டாக இன்டர்செக்ஷன் ஆகிருக்கும். இப்படி ஆயிருந்துச்சுன்னா இது சும்மா ஒரு செக்கிங்காக நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஆஃப்செட் பண்ண முடியாததை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம் இந்த டூல் பார்த்து யூஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பை.